ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கக்கஸ் தான் வரைய போகிறோம். அதுக்கு வந்து நான் எல்லா ஷேட்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு இரேசர், அப்புறம் ஒரு ஷார்ப்னர். ஸோ அது வந்து நம்ம இன்றைக்கி வந்து கக்கஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து நான் ஸ்கெட்ச் புக் எடுத்துக்கிட்டேன். இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஷேட்ஸ் எடுத்துக்கிட்டேன், ரப்பர், ஒரு ஷார்ப்னர். ஆரம்பிக்கலாமா? ஸோ இப்போ வந்து 2B எடுத்துக்கோங்க. 1 ஹெச்பி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் கிளியராக வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் மட்டும் போடுங்க. இந்த மாதிரி இப்போ கேர்வியாக வரணும். இந்த மாதிரி ஒரு பெரிய லைனாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் போட்டேன். ஸோ ஐக்கு அந்த இது வரையிறேன். ஸோ இந்த மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி போட்டு இந்த மேலே லைட்டாக ஒரு லைன் போட்டு அப்படியே கர்வ் எடுத்துட்டு அப்படியே கீழே கொண்டு வாங்க. அப்படியே லைட்டு இன்னும் இங்கே ஒரு பெண்ட் எடுத்து லைட் பெண்ட் எடுத்து இது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பாதி இது ரெடி ஆகிடும். அப்புறம் மேலே இருந்து இதுக்கும் இதே மாதிரி கேர்வியாக ஒரு கனெக்ஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதை நான் குட்டி பண்ணிக்கிறேன் ஷார்ட்டாக. இப்போ காட்டாக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐ வரையலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரதுக்காக வாட்டர் போட்டுக்கோங்க. போட்டு கீழே ஒரு இது இழுத்து விட்டு சர்க்கிளாட்டு பண்ணிடுங்க. இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிடுங்க. சர்க்கிள் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு லைட் போட்டு மற்ற இடத்துலலாம் 8B வச்சு அந்த மற்ற இடத்துல ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஐயும் இதே மாதிரி 8Bயில் பண்ணிடுங்க. 8Bயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8Bயில் ஃபுல் அவுட்லைனும் கொடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் இது எடுத்துக்கோங்க. 2B எடுத்துகிட்டு இந்த எந்த இதுக்கும் படாமல் இந்த மாதிரி முடி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது போட்டுக்கோங்க. ஒரு லைட் போட்டு கொஞ்சம் உங்களுக்கு கிளார் அடிக்கா. நான் லைட் போட்டால் இப்போ உங்களுக்கு கிளார் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கிளார் அடிக்கல. இப்போ ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கிருந்த இப்படி ஒன்று, அதுக்கப்புறமா இங்கிருந்து கொஞ்சம் மேலே இருந்து இப்படி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்து இந்த மாதிரி போட்டே வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேர்வியாக போட்டே வாங்க. கேர்வியாக போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த கேர்வ் மட்டும் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு. நான் எரேஸ் பண்ணிவிட்டு இந்த கேர்வை கிளியராக போடுறேன். அப்புறம் இங்கே வந்து மறுபடியும் 10B இப்போ 10B எடுத்துகிட்டு கொஞ்சம் இங்கே டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணதுக்கப்புறமா இது வச்சுட்டு 8B எடுத்துக்கோங்க. ஸோ 8B எடுத்துக்கிறேன். 8B எடுத்துகிட்டு எல்லா அவுட்லைனும் ஃபஸ்ட்லேருந்து கிளியராக மெதுவாக பொறுமையாக எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்.
நீங்கள் எங்கே சேர்ந்து வரீங்க. ஸோ நான் வந்து இதுக்கு போட்டேன் மவுத்துக்கு. இதில் நம்ம கண்ணுக்கு ஆல்ரெடி போட்டாச்சு, அதனால் 8B எடுத்து அதுக்கு போட தேவையில்லை. மற்ற பார்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து 8Bயில் போடுறீங்க. ஸோ மேலே எந்த இதுவும் மிஸ்டேக்கே எல்லாம் போடுங்க. எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் வந்துச்சு, அது எல்லாம் போடுங்க. அதுதான் நீட்டாக இருக்கும், பார்க்க ஜாலியாக நல்லா அழகாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க. சரி போட்டாச்சு. இப்போ இந்த 10Bக்கு வந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே கொண்டு போய் நான் எக்ஸ்ட்ரா கொண்டு போட்டுருவேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் HB 8B மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. HBயும் 8Bயும் ரெண்டுத்தையும் தனியாக மெயினாக யூஸ் பண்ணோம். அது வச்சுட்டு இப்போ HB எடுத்துக்கோங்க. HB எடுத்துகிட்டு அந்த மேலே அந்த இதுக்கு போட சிம்பிள் அது போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாட்டும் நீளமாக போட்டுக்கணும். கொஞ்சம் ஒட்டியாக போடுங்க. இங்கே வந்து ஒட்டியாக எல் ஷேப்பில் போடுங்க. கொஞ்சம் தூரத்துக்கு இல்லைங்க. அப்புறம் இதே அளவுக்கு இன்னொரு இடம் ஸ்கேல் அப்புறம் இன்னொரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் யூஸ் ஆகுறதுக்கு இப்போ வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குது. 3 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால 4.5 சென்டிமீட்டருக்கு அதே மாதிரி இங்கேயும் 4.5 சென்டிமீட்டருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அது வரைக்கும் இழுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக 3.5 இருக்குது. இங்கேயும் நான் வச்சு பார்க்குறேன். இங்கே 3 இதுக்கு 3க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, 3 கம்மியாக இருக்குது. ஸோ கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இதே அளவுக்கு கரெக்டாக எனக்கு வந்து நான் 1 சென்டிமீட்டர் போட்டுக்கிறேன். நான் 1 சென்டிமீட்டர் போட்டேன். அதே மாதிரி இங்கேயும் 1 சென்டிமீட்டர் போட்டுக்கிட்டு இது வந்து டேரெக்டாக இங்கிருந்து ஒரு சிறுசாக போயிடுச்சு. டேரெக்டாக இது வந்து இங்கே கரெக்டாக இருக்கணும். இது வந்து இங்கே கரெக்ட் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ டேரெக்டாக இப்படி இருந்து இதுக்கு போட்டு விட்ருணும் லைன். இங்கேயும் கரெக்டாக பார்த்து இங்கேயும் ஒரு லைன் போட்டுருணும். இதுக்கு இருந்தது கரெக்டாக போட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த டேரெக்ட் இது பண்ணுறதுக்கு மட்டும்தான். இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அழிச்சிருங்க. தப்பாக சொல்லிட்டேன். இது போடுங்க, இப்படி போட்டுக்கோங்க. போட்டு இங்கே இருக்கிறத அழிச்சிக்கணும். இங்கே இருக்கிறத அழிச்சிட்டு இந்த மாதிரி போடணும். ஏன்னா இன்ச்சு தான் ஸ்லாண்டிங்காக இருக்குது. அது இப்படி தான் வரணும். அதனால் இப்படி போட்டுக்கோங்க. இது மறுபடியும் 8B எடுத்துக்கோங்க. இன்னும் இல்லை. அதுக்கப்புறமா இங்கே 3 சர்க்கிளாட்டை இந்த இன்சைடில் 3 இன்சைடு 3 சர்க்கிளாட்டை போட்டுக்கோங்க. அப்படி போட்டு சென்டரில் வந்து இந்த சிம்பிள் வந்து இப்படி போடுங்க. இது வந்து கொஞ்சம் நீட்டாக போடுங்க. நான் கொஞ்சம் நீட்டாக போடுறேன். ஸோ இதனால் போட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் 8B எடுத்துக்கோங்க. மறுபடியும் 8B எடுத்துகிட்டு எப்போல்லாம் அந்த இதுக்கு ஹெட்டுக்கு போட்டோமோ அதே மாதிரி மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா பாதி முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோ பாதி முடிச்சுட்டு
நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நல்லா இல்லை, ஸோ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எடுத்து 8 அட்ஜஸ்ட் பண்ணிக்காதீங்க, அடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் டூ வீலே இது ஹெச்பிலே கரெக்ஷன் பண்ணுவேன். நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்து சிறுசாக கொண்டு போயிட்டு இங்கேருந்து பெருசு வச்சுருப்பேன். கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிடலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி போடுறோம், இருங்க. ஃபஸ்ட்டு 2Bல போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா 8B போட்டுக்கலாம். ஸோ 2Bல போட்டாச்சு. ஸோ மறுபடியும் 8B எடுத்து அதே கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இப்போ வந்து காது அதெல்லாம் வைக்கணும். ஸோ இன்சைட் காது வருமானு தெரில, 2 சைடு வரும். ஸோ காது வைக்கலாம், இன்சைட் மட்டும்தான் வரும், இன்சைட் ஃபுல்லாக துணி சாய்ச்சனால வராது காது. கொஞ்சம் குட்டியாக போடுவாங்க. ரொம்ப பெருசாக வேணாம், ரொம்ப குட்டியாக வேணாம், ஒரு மீடியம் சைஸில். இந்த சைஸில் இருந்தால் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து இது பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இப்படி ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டு இப்படி போட்டு விட்ருங்க. சப்பா போட்டோம், திருப்பி போடணும். ஸோ இது எப்படி போடணும் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ் போடுற மாதிரியே போட்டுக்கணும், லைட்டாக பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வந்துடணும். கிளியராக எரேஸ் பண்ணுவேன். ஸோ காது போட்டேன், அப்படியே எரேஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டேன். எஸ் ஆட்டை போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இங்கே வந்து இது போட்டுக்கிறேன். இங்கே வந்து அழிச்சிக்கிறேன். அழிச்சிட்டு இப்படி நேராக போட்டு இப்படி போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காது ரெடி. காது போட்டு இங்கே ஷேட் பண்ணலாம், ஷேட் பண்ணிக்கோங்க. நான் ஷேட் பண்ணல, ஷேடிங் வருமானு தெரில. ஸோ நல்லா இருக்கான்னு நினச்சி நான் விட்டேன், எதுக்கு அவ்வளோ கேவலப்படுத்திக்கிட்டு. ஸோ காது ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து இன்னும் ஷேடிங்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு முடி போடுறேன். அது எப்படி வேணால் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது மொத்தமாகவே போடக்கூடாது, கொஞ்சம் இந்த முடியோட வராது. இது எப்படி வேணும்னா அதே மாதிரி தான், அதே இதில் தான் அது பேட்டர்ன் தான் வரும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது வேணாம்னா அழிச்சுங்க. நான் 2 பக்கமும் காது பாம்பு இந்த முடி மட்டும் போட்டுக்கிறேன். மறுபடியும் அந்த 2 பில்லியாக பண்ணிக்கலாம்.
நான் 2 சைடும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கலாம் இங்கேயே போட்டுக்கிறேன். இதே மாதிரி போடலான்னு போட்டுக்கலாம். நான் எப்படியோ வேறு மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது, இதே அளவு தான் இருக்கும். நான் கொஞ்சம் நீளமாக ஆமாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இன்னொரு போட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கொஞ்சம் அகலம் படுத்தணும். கரெக்டாக போட்டோம். ஸோ வந்து 8B எடுத்து அதையும் மார்க் பண்ணி விட்டுருலாம். ஸோ கரெக்டாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்க் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் பெருசாக போட்டேன், அதை குட்டி பண்ணி கொஞ்சமாக ஷார்ப் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து ஸ்டம்ப்னு ஒன்று இருக்கும். சில பேர்த்துக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு இருக்கும். இல்லைனா கூட ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் பென்சில்லையே. ஸோ போட்டால் ஸோ நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே அழிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஷேடிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது முடிச்சுட்டா இப்போ ஷேடிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஷேடிங்ஸ் வந்து ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ப்னர் எடுத்துக்கிட்டோம். ஷார்ப்னர், ரப்பர், அதுக்கப்புறமா ஒரு 6B பென்சில் 6B. ஆனால் இதுதான் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ இது எடுத்துகிட்டு வந்துட்டா இதோட 6B வந்து தொலைஞ்சிருச்சு. ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போனால் தொலைஞ்சிருச்சு. 6B புதுசு வாங்கி கொண்டு போனேன் எங்கேயோ ஒரு வாங்கினோடனே தொலைஞ்சிருச்சு ஒரு நாளில். அதனால் இந்த இன்னொரு நாள் வச்சுருந்தா 6B, அந்த 6B எடுத்துட்டேன். ஒரு 6B, ஒரு 2B, அப்புறம் ஒரு 8B, 3 பக்கத்தில் வச்சுக்கணும். அப்புறம் வேணும்னா ஒரு ஷார்ப்னர் வச்சுக்கலாம், அது நான் சொல்லிட்டேன். அப்புறம் இரேசர் கம்பல்சரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஸோ ஓகே, கண்ணு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் அந்தளவுக்கு அதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஷேடிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 2B எடுத்துக்கிறேன். 2B எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ஷேட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட் ஷேடாக 2Bயில் மட்டும் தான் பண்ணுறேன். பார்க்க 6B எடுத்துக்கலாம், எடுத்துக்காதீங்க 6B 8Bலாம். நெக்ஸ்ட்டு 6B எடுத்து அதுக்கு அடுத்து கோட்டிங் போடுறேன். 6B லைட்டாக பண்ணாதீங்க, அதுக்கு அடுத்த டார்க் ஷேடு தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா 8B எடுத்துகிட்டு கடைசி டார்க் ஃபுல்லாத்தையும் வச்சு அழுத்திடணும். ஸோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஷேடிங்ஸ் வந்து கொடுக்கணும்.
ஃபஸ்ட்டே இது ஃபுல்லாக ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். ஸ்மட்ச் பண்ணிட்டு இப்போ 6Bக்கும் இந்த 2B இதுக்கும் கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணலாம். அப்போ வந்து 6B வந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் லைட் ஷேட் கொடுத்துக்கோங்க. இங்கேயும் கொஞ்சம் லைட் ஷேட் கொடுத்துக்கோங்க, லைட் ஷேடாக. ஸோ 6Bயும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 8B. ஸோ 8Bக்கு மறுபடியும் 8B எடுத்து லைட்டாக இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ 8B நல்லா ஸ்மட்ச் ஆகலை. ஸோ வந்து என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் 8Bயை வந்து அழிச்சுக்கிறேன். ஸோ அழிச்சு மிச்சம் 8Bயில் வந்து டார்க் ஷேட்ஸில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ தெரியும் டார்க்னஸ்ஸு, இது வந்து தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் வந்து 6B எடுத்து இங்கே அடிச்சுக்கிறேன். அடுத்துட்டு மறுபடியும் ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிங்கர் பாருங்க, நல்லா ஸ்மட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இயர்பட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டேன் 8B நல்லாவே குறைச்சிக்கிறேன். பாருங்க ஈஸியாக கருகருன்னு ஆயிடுச்சு. நீங்கள் பேசுங்கம்மா, பேசுங்க. அப்புறம் லைட் போட்டு வந்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஓகே. ஏன்டா இப்போ ஓகேங்கிறீங்கன்னா மறுபடியும் 6B எடுத்தோம், அடிச்சு விட்டு லைட் அடித்து மறுபடியும் எடுத்து அடி. சரி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்டம்ப் இருந்தால் ஸ்டம்ப் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு ஸ்டம்ப் என்னன்னு தெரியும். ஸோ நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி 8B மட்டும் கடைசியில் வச்சுக்கலாம். மாஸ்கோட ஷேடிங் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஷேடிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ செகண்டோட ஷேடிங் போகலாம். ஸோ செகண்டுக்கு வந்து இந்த ஹேர் தான் ஷேட் பண்ணுறேன், இந்த 2 ஹேருக்கும். ஸோ இங்கே ஏற்கனவே இங்கே லைட்டாக ஹேர் பண்ணி ஃபுல்லாக இந்த 8B எல்லாம் ஷேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சமாக இந்த 2 இடத்துல இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள். இன்னும் அடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி தேக்க வேண்டியதுதான். நல்லா பண்ணிட்டேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேருக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டேன். ஸோ ஷேடிங் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுக்கணும். ஸோ இது முடிச்சாச்சு. இப்போ வந்து ஹேர்ஸுக்கெலாம் சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், 2B போய் ஹேர்ஸ்க்கெலாம். ஸோ இந்த மாதிரி அந்த இது ஹேருக்கு இது அந்த இது கொடுத்தோம்ல அதுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. எங்கேயும் வேணாம், அது மாதிரி அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் வெளியே வர மாதிரி நல்லா கொடுத்துட்டிங்கன்னா வரும். ஹேர் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இது ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, நான் முடிச்சிட்டேன், இதையும் முடிச்சிட்டேன்.
தேய்ச்சிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் விடாமல் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஹேரு. இப்போ இவங்க தேவையில்லாமல் இருக்கும்ல இங்கே கீழே இந்த நம்ம ட்ராயிங் பண்ணது இல்லாமல் வெளியெலாம் அந்த ஷேடிங்ஸ் போயிருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அழிச்சிக்குவேன். அப்புறம் இந்த கண்ணுக்கு எவ்வளோ இது வரையும் நான் சொல்லலை. இங்கே நான் நினச்சேன் அப்போ இங்கே தான் அதிகமாக இருக்கும்ட்டு. அப்போ டார்க்காக இருந்துச்சு. இதுக்கு ஷேடிங் கொடுக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண தேவையில்லை. இதுக்கு ஷேடிங் வேணும்னா கமெண்ட் சொல்லுங்கள். பார்ட் 2ல் நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணி இதுக்கும் ஷேடிங் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் ஷேடிங் நல்லா இருக்காது, வேணாம், ஷேடிங் வேணாம். ஸோ இதுக்கு மட்டும் 6B எடுத்துக்கோங்க. ஸோ காதுக்கு வேணுன்னா நீங்கள் காதுக்கு வேணும்னா அடிச்சுக்கலாம், வேணா விட்டுருலாம். ஸோ காதுக்கு 8B எடுத்துக்கோங்க. அடிக்கணும்னா இந்த காதை அடிச்சுட்டு 2B எடுத்துகிட்டு இது லைட்டாக இந்த கார்னர்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டு இது பண்ணிவிட்டு சும்மா அந்த காது போட்டு தேய்ச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு காதோட பெயிண்டிங். நல்லா இல்லை எனக்கு, அதனால் நான் காது மட்டும் அப்படி வேண்டான்ட்டேன். மற்றலாம் நான் ஓகே, ஷேடிங்ஸ்லாம் ஓகே. இதுக்கும் இந்த காதுக்கு மட்டும் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் போடல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அதுக்கு பிரச்சனை கிடையாது. அது எப்படி ஷேடிங் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுட்டு போட்டுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இந்த இதுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நான் அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோக்கு இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பார்க்காதவங்க லைக் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. இது புதுசாக பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும், போட்டதே 3 வீடியோஸ் தான். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அப்புறம் அந்த பெல்லைக்கானையும் அடிச்சு விட்ருங்க. அதான் நான் போகிற வீடியோஸ் டிங்குன்னு உங்களுக்கு வரும். அது அப்பாசியாக தான் வரும், சீக்கிரமாக வராது. ஸோ மறுபடியும் 2B எடுத்துக்கோங்க. 2B எடுத்துகிட்டு இந்த கார்னர்ஸில் மேலே அதுக்கப்புறமா லைட் அடிச்சுக்கோங்க, கொஞ்சம் டார்க்காக அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்சைட் இந்த கார்னரில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா 6B எடுத்துக்கோங்க. 6B எடுத்துகிட்டு கொஞ்சமாக இங்கே இந்த எங்காச்சும் அடிச்சு விட்டு இது ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருங்க மேலே. மேலே இப்படி அப்புறம் இப்படி அப்படி இந்த மாதிரி எல்லா இடத்தையும் முடிச்சுக்கோங்க பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேமர் லெஜண்ட் பாஸ் சேனல். ஸோ இனிமேல் நான் வீடியோ போடுற சந்திக்கிறேன். டாட்டா பாய், குட் பை.